அனுபவிப்பது என்பது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் குறைந்து காணப்படுகிறது. ஆனால் அநேக திருச்சபைகளில் ஆவியானவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நல்லது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது தான் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நடக்குது. அதுக்கு முன்னாடி பேதுருடைய வாழ்க்கை, அவன் பயப்படுகிறான். ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி மறுதளிக்கிறான். இயேசு யாருன்னே தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் எழுந்து நின்று தைரியமாக சொல்கிறான், நீங்கள் தான் இயேசுவை கொலை செய்தீங்க, அந்த இயேசுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று அவன் சொல்லுகிறான். அவனுடைய பிரசங்கத்தில் 3000 பேர், 5000 பேர், 4000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். சபை நிரம்பி வழிகிறது. பேதுரு படிப்பறிவு இல்லாதவர், ஆனால் தேவனுடைய அபிஷேகம் அவனை நடத்தினது. தேவனுடைய அபிஷேகம் அவனை கனம் பண்ணினது. தேவனுடைய அபிஷேகம் அநேக காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தது. இந்த உபவாச நாளில் நான் பேச போகிறேன். அக்கினிக்கு இருக்கக்கூடிய முதல் தன்மை என்ன தெரியுங்களா? வாசிங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அக்கினி எதை குறிக்கிறது? பாருங்க, இங்கே ஒரு அக்கினி நம்ம பார்க்கிறோம். முட்செடி அப்படியே அந்த அக்கினியில எரிகிறது, ஆனால் அந்த வெந்து போகவில்லை. இது என்ன அக்கினி? இது ஒரு பூமிக்குரிய அக்கினியா இருந்தா அந்த முட்செடி எரிந்து சாம்பலாய் மாறி இருக்கும். இது ஒரு பரலோகத்தின் அக்கினி, உன்னதத்தின் அக்கினி, ஒரு தெய்வீகத்தின் அக்கினி. இந்த அக்கினியில அந்த முட்செடி எரிகிறது, ஆனால் அது வெந்து போகவில்லை. அதை பார்க்கும்படி மோசே கிட்ட வரும்போது கர்த்தர் சொல்றாரு, இது பரிசுத்தமான இடம். இது எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்தமான இடம். ஏன்னா அந்த அக்கினி எங்கிருந்து வந்துச்சு? அது பரலோகத்திலிருந்து இறங்கின அக்கினி. அந்த இடம் முழுவதும் ஒரு தேவ பிரசன்னம் சூழ்ந்திருக்கிறது. அப்ப முதலாவது அக்கினி என்பது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய உதவி இல்லாம தேவ பிரசன்னத்தை நாம உணரவே முடியாது. கொஞ்சம் இந்த வருஷம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த வருஷத்தினுடைய முடிவுக்கு நாம வந்திருக்கோம். இது வெறும் வருஷத்தின் முடிவு மாத்திரம் அல்ல. பிரியமானவர்களே, நாம் வருகையினுடைய முடிவு காலத்துக்கும் வந்திருக்கோம். ஏன்னா உலகத்தில் நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும் போது வருகையினுடைய முடிவு காலத்துக்கும் வந்திருக்கோம். பிரியமானவர்களே, இந்த வருஷம் யோசித்து பார்ப்போம். நான் பண்ண ஜபங்கள், நான் செய்த ஊழியங்கள், என்னுடைய வேத வாசிப்பு, இதெல்லாம் நான் பிரசன்னத்தை உணர்ந்துதான் செஞ்சேனா இல்லை ப்ரொஃபஷனலாக செஞ்சேனா? பாருங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய காரியங்கள் கூட இப்படிதான் ஆயிடுச்சு, ப்ரொஃபஷனலாக ஆயிடுச்சு. இப்போ ஒரு சகோதரி நல்லா சமைக்கிறாங்க வைங்களேன், அவங்க வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க விருந்தாளியா. அந்த வீட்டில் இருக்கவங்க உடம்பு சரியில்லை. இப்போ அந்த வீட்டில் இவங்க சமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு நினச்சிங்களேன். இப்போ அவங்களுக்கு சமைப்பது ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? ஏன்? அது பழகிடுச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகமா அப்படிதான் வந்துச்சு. எனக்கு பாட தெரியும், நான் பாடிடுவேன். வாசிக்க தெரியும், வாசிடுவேன். பிரசங்கம் பண்ண தெரியும், பிரசங்கம் பண்ணிடுவேன். ஆனா அதை பிரசன்னத்தோடு நம்ம செஞ்சோமா? பிரசங்கத்தை விட எது நம்ம முக்கியம்? கிறிஸ்துவ வாழ்க்கையில பிரசன்னம் ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய பேர் சபைக்கு பிரசங்க நேரத்துக்கு வருவாங்க. அந்த பிரசன்னம் ஏன் அவங்களுக்குள்ள கிரியை செய்யல தெரியுங்களா? பிரசன்னத்தை உணராமலே எதை கேட்கிறாங்க? செய்தி கேட்கறதுக்கு மட்டும் சபைக்கு வர ஆளா இருக்கக்கூடாது. செய்தி கேட்கணும்னா மொபைல்ல யூடியூப்ல ஆயிரக்கணக்கான செய்தி வீட்டில் உட்கார்ந்து கேட்கலாம். ஆனா நம் திருச்சபைக்கு வரும்போது தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நாம ஒரு செய்தியை கேட்போம்னா அந்த செய்தி தான் நமக்குள்ள ஆவியானோர் பயங்கரமா கிரியை செய்வார். அதனாலதான் பாட்டு ஆராதனைக்கு நம்ம எங்க வந்துடணும்? திருச்சபைக்கு வந்துடணும். அதுவும் குறிப்பா ஓய்வு நாள் ஆராதனைக்கு. நீங்க உபவாச கூட்டம், மற்ற கூட்டங்கள், உங்களுக்கு வேற விஷயங்கள், கமிட்மெண்ட், ப்ரோக்ராம் இருக்கும், அது வேற. ஆனா ஓய்வு நாள் ஆராதனைக்கு செய்தி கேட்கிற ஆட்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சபைக்கு வரக்கூடாது. அதே போல எந்த ஒரு காரியத்தையும் ப்ரொஃபஷனலா செய்யக்கூடாது. நாம பிரசன்ஸை உணர்ந்துதான் நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். உபவாச கூட்டமா இருக்கிறதுனால கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, அடுத்த வருஷம் ஆண்டவரே, நான் பிரசன்னத்தை உணர்ந்து உங்க காரியத்தை செய்யணும்பா. ஆண்டவரே, கடமைக்காக ஒரு ஜெபம், கடமைக்காக ஒரு வேத வாசிப்பு. ஏதோ சபையில் எனக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுது தலையெழுத்து. கடமைக்காக நான் எதையும் செய்யக்கூடாதுப்பா.
ஒரு உலகத்து வேலையை போல நான் ஆவிக்குரிய வேலையை ப்ரொஃபஷனலா செய்யக்கூடாதுப்பா. நான் பிரசன்னத்தை உணர்ந்து செய்யணும்பா. பிரசன்னத்தை உணராத ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது. பிரசன்னத்தை உணராத ஒரு வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. ஆண்டவரே, இந்த ஆண்டு பிரசன்னத்தை உணராம நான் வாழ்ந்திருப்பேனா? ஆண்டவரே, புதிய வருஷத்துல உங்க பிரசன்னத்தை உணர்ந்து நான் வாழணும்பா. பிரசன்னத்தை உணர்ந்து நான் ஜெபிக்கணும்பா. பிரசன்னத்தை உணர்ந்து வேதத்தை வாசிக்கணும்பா. பிரசன்னத்தை உணர்ந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை பிரசன்னத்தை உணர்ந்து செய்யும்படி ஆவியானவரே இன்றைக்கு உங்க பிரசன்னத்தினால என்ன நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால என்ன நிரப்புங்கப்பா. ஒரு சின்ன வேலையா இருந்தா கூட, அது ஒரு பாய் போடுற வேலையா இருக்கலாம், சேர் போடுற வேலையா இருக்கலாம், ஒரு பெருக்கிற வேலையா இருக்கலாம், எந்த வேலையா இருந்தாலும் நான் முறுமுறுப்போடு கூட அல்ல ஆண்டவரே, நான் பிரசன்னத்தோடு அதை செய்யணும்பா. அபிஷேகத்துல நிரம்பி அதை செய்யணுமப்பா. சாப்பாட்டு வேலைக்காக 7 பேரை நியமிச்சாங்க. அவங்க 7 பேருமே அபிஷேகத்தை பெற்றவர்களா இருந்தாங்க. இந்த 7 பேர்கள் தான் பின்னாட்கள்ல பிலிப்பு போய் சமாரியாவில் கலக்கிறான். சேவான் போயிட்டு பாத்தீங்கன்னா அவனும் பாத்தீங்கன்னா கலக்கிறான். பிரியமானவன், அவனுடைய சாட்சி ஒரு ரத்த சாட்சி. பரலோகம் எழும்பி நின்று அவனை வரவேற்றது. பிரியமானவர்களே, ஒரு சாப்பாட்டு வேலைக்கு அபிஷேகம் தேவைனா இன்றைக்கு கர்த்தர் நம்ம கையில பெரிய உத்தரவாதங்களை கொடுத்திருப்பார்னா அந்த உத்தரவாதங்களை நம்ம எப்படி செய்கிறோம்? நாம ப்ரொஃபஷனலா செய்கிறோமா? பிரசன்னத்தை உணர்ந்து செய்கிறோமா? ஆவியானவரே, இந்த வருஷத்துல பிரசன்னத்தை உணராத நாட்களை மன்னிங்கப்பா. பிரசன்னத்தை உணராம நான் வாழ்ந்திருப்பேன், மன்னிங்கப்பா. இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே, இந்த உபவாச கூட்டத்துல என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா. புதிய வருஷத்துக்கு, புதிய ஆசீர்வாதங்களுக்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஓ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம இது உபவாச ஜபமா இருக்கிறதுனால வெறும் பிரசங்கமா இல்லாம கொஞ்சம் இடையில நம்ம என்ன பண்ணுவோம்? ஜபம் பண்ணுவோம். அது நமக்கு நல்லது. இரண்டாவது, அக்கினி என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க, யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பாருங்க, பகலிலே மேக சம்பத்திலும் பாருங்க இரவுல அக்கினி சம்பம். இங்க ஒரு அக்கினியை பார்க்கிறோம். ஒரு பெரிய அக்கினி சம்பம் இரவுல அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. பகல்ல மேக சம்பமா இருக்காரு ஆவியானவர், இரவுல அக்கினி சம்பமா இருக்காரு. மேக சம்பம் அதாவது வனாந்திரம், சூடு காத்து அதிகமா இருக்கும், உஷ்ணம் அதிகமா இருக்கிற இடம். ஒரு மேகம் அவங்கள மூடி இருந்தது, ஒரு மகிமையின் மேகம். அதனாலதான் ஏர் கண்டிஷனுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தாங்க. 40 வருஷம் நடந்தாங்க, டயர்ட் ஆகல, வஸ்திரம் பழமையாகல, கால் வீங்கல, செருப்பு அருந்து போகல. இஸ்ரவேலில பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, ஏன்னா ஒரு மேகம் அவர்களை மூடி இருந்தது. அதே மாதிரி பாருங்க, இரவுல ஒரு அக்கினி சம்பம். இங்க அக்கினி என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. ஏன்னா வனாந்தரத்துல இரவு நேரத்துல துஷ்ட மிருகங்கள் வரும், விஷ பாம்புகள் வரும், விஷ பூச்சிகள் வரும். இதெல்லாம் எதை பார்த்தா பயவிடும் தெரியுங்களா? அக்கினியை பார்த்தா பயவிடும். நாங்க வருஷம் வால்பாறை போவோம், அங்க ஒரு வாரம் ஊழியம் செய்வோம். போயிட்டு அப்போ இரவு நேரத்துல யானை வந்துடும். அங்க ஒரு வீட்டில் தங்கி தான் அங்க நாங்க அந்த எஸ்டேட்ல உள்ள மக்களுக்கு ஊழியம் செய்வோம். நான், என்னுடைய மனைவி, இன்னொரு ஃபேமிலி, ஒரு மிஷினரி வருவார் ஒரிசால இருந்து. நாங்களாம் அங்க போய் ஒரு வாரம் தங்கி ஒவ்வொரு வருஷமும் ஊழியம் செய்துட்டு வருவோம். பாத்தீங்கன்னா நாங்க இருந்த அந்த எஸ்டேட்ல இருக்கிற வீட்டுக்கு ஒரு 15 தூரத்திலே பாத்தீங்கன்னா காலையில சிறுத்தையை பார்க்கலாம். சிறுத்தைங்க வந்து உட்கார்ந்து இருக்கும். கொஞ்சம் வெளிச்சம் வந்தோடனே அது போயிடும். இரவு நேரத்தில் தான் வரும். அது கோழியை பிடிக்கிறதுக்கு, அங்கே இருக்கிற கண்ணுக்குட்டியை பிடிக்கிறதுக்கு இரவு நேரத்தில் சிறுத்தைகள்லாம் அங்கே வரும். அதே மாதிரி யானை வரும். இந்த யானை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஒரு தீப்பந்தத்தை ரெடி பண்ணி அந்த தீப்பந்தத்தை காட்டினாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அந்த தோட்டத்தை விட்டு அந்த யானை என்ன ஆகிடும்னா பயந்து வெளியே போயிடும். அப்போ இந்த நெருப்புக்கு பார்த்தீங்கன்னா எல்லா துஷ்ட மிருகங்களும் பயப்படும். அவ ஏன் அக்கினிய ஆண்டவர் இரவுல இருந்தார் தெரியுங்களா? அவங்களுக்கு வெறும் வெளிச்சம் கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, அவர்களை பாதுகாப்பதற்காக. இப்படிதான் ஆவியானவர் இந்த வருஷம் நம்மை பாதுகாத்தார். நம்ம வாழ்க்கையில துஷ்ட மிருகம் வந்துச்சு,
1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, பிசாசு என்ன சொல்லப்பட்டிருக்கா, கெட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசு இந்த வருஷம் நம்மளை விழுங்க பார்த்தாங்க. எத்தனையோ காரியங்களை சத்துருக்கள் நம்மை விழுங்க பார்த்தாங்க. நம்ம தலையின் மேல ஏறி நடந்து போக பார்த்தாங்க. நம்மை ஒன்றுமில்லாமல் மாற்ற நினைத்தார்கள். எத்தனையோ துஷ்ட மிருகங்கள் சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஏசாயா 59:19 சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் நமக்காக ஒரு கொடியை ஏற்றினார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா சத்துரு நம்மளை விழுங்கி இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில சில தவறுகள் வந்திருக்கலாம், வீழ்ச்சிகள் வந்திருக்கலாம். ஆனா நம்ம அப்படியே பின்மாற்றத்துல போயிடாதபடி சமயத்துக்கு வேண்டிய வார்த்தைகள் ஆவியானவர் பேசி நம்ம உயிர்ப்பித்து அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு இன்னைக்கு சபையில் அவர் நிலைநாட்டி இருக்கிறார்னா அதுதான் ஆவியானோடைய பாதுகாப்பு. அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, விஷ பாம்புகள் வனாந்தரத்துல இருந்துச்சு. சில நேரம் ஆண்டவர் கோபத்துல பாதுகாப்பு எடுத்தோடனே பாருங்க, கொல்லிவாய் சர்ப்பம் வந்து அவங்களை என்ன பண்ணுச்சு, கடித்தது. அப்ப பாம்பு இருந்துச்சு. ஆனா தேவனுடைய அக்கினி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்தது. பிரியமானவர்களே, பாம்பு எப்படிப்பட்டதுன்னா பயங்கர தந்திரம் உள்ளது. நீங்க உலகத்துல போயிட்டு எது தந்திரம் உள்ளதுன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க நரி தந்திரம் உள்ளது. ஆனா நீங்க வேதத்தை படிச்சீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா எது தந்திரம் உள்ளதுன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, சகல காட்டு ஜீவன்களிலும் சர்ப்பமானது எப்படி இருந்துச்சா, தந்திரம் உள்ளதா இருந்துச்சு. பவுல் சொல்றார் பாருங்க, 2 கொரிந்தியர் 11:3 சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனது கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன பண்ணியிருக்கேன், பயந்து இருக்கிறேன். அப்போ சர்ப்பம் தந்திரத்தினாலதான் ஏவாளை என்ன பண்ணுச்சு, வஞ்சித்தது. சர்ப்பம் வந்து தந்திரம் உள்ளது. சர்ப்பம் வந்து எப்படிப்பட்டது, தந்திரம் உள்ளது. அப்போ பிசாசு பாருங்க, கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து நம்மளை வஞ்சிக்கும்படி எத்தனையோ உபதேசங்கள் நம்ம காதுக்கு வந்திருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம கேட்டு இருக்கலாம், சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளும்படி கேட்டு இருக்கலாம். ஆனா பாருங்க, அந்த தவறான சில உபதேசங்கள் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து நம்மை வஞ்சித்து பிசாசின் பக்கமாய் நாம் போய்விடாதபடி வேறொரு இயேசுவை, வேறொரு சுவிசேஷத்தை, வேறொரு ஆவியை நாம் பின்பற்றி விடாதபடிக்கு ஆவியானவர் என்ன செஞ்சாரா, 2 கொரிந்தியர் 2:11 சொல்லுகிறது, பிசாசாலே நாம் மோசம் போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தந்திரங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து சரியான சத்தியத்தை இந்த வருஷம் நமக்கு கொடுத்து நல்ல உபதேசங்களை கேட்க வைத்து, ஆவியானவர் சில தவறான உபதேசத்துல நாம் போய் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆவியானவர் நம்மை பாதுகாத்தார். ஆவியானவர் என்ன பண்ணாரு, பாதுகாத்தார். பிசாசாலே மோசம் போகாதபடி அவருடைய தந்திரங்களை நமக்கு என்ன பண்ணார்னா வெளிப்படுத்தி காட்டினார். அப்ப சர்ப்பம் வந்து தந்திரம் உள்ளது. நான் ஒரு நாள் ஒரு வீட்டு பாஸ்டிங் பிரேயர் நடத்த போயிருந்தேன். திடீர்னு அந்த வீட்டுல பாம்பு வந்துச்சு. பாம்பு வச்சுன்னு உள்ள எப்படி ஜபத்தை நடத்த முடியும்? பாம்பு தேடுறோம் கிடைக்க மாட்டுது இல்லைங்களா? அப்ப பாருங்க, நம்ம பாட்டெல்லாம் பாடுவோம் இல்லைங்களா, சர்ப்பத்தின் மேலும் சிங்கத்தின் மேலும் வந்தா தான் தெரியும் நம்ம கதை, நடக்கிறோமா குதிக்கிறோமா நிறைகிறோமான்ட்டு. ஆனா நம்ம பிசாசை நினைச்சுதான் நம்ம வந்து பாடுறோம் ஒரு விசுவாசத்துல. ஆனா நான் சொல்லுது லிட்டரலாவே பாம்பு வந்துச்சு அந்த வீட்டுக்குள்ள. தேடுறோம் பாம்பு கிடைக்கவே இல்லை. எங்கதான் போயிருக்குன்னு தெரியல. அதுவும் சின்ன வீடு தான். அப்புறம் ஒரு தம்பி சொன்னா என் கூட வந்து, ஆனா அந்த சிலிண்டருக்கு பின்னாடி ஒருவேளை அது உட்காந்துக்கோனா கொஞ்சம் சிலிண்டரை நம்ம இழுத்து பார்க்கலாமான்னா, அந்த சிலிண்டரை வந்து செவுறு ஒட்டி தானே பாருக்கு, அங்க இருக்க வாய்ப்பு இருக்காது. இல்லை எல்லா இடமும் தேடிட்டோன்னா, சரிப்பா சிலிண்டரை இழுத்து பாருன்னு. அவன் என்ன பண்ணா, சிலிண்டரை இழுக்குது பயந்துன்னு அப்படியே சிலிண்டரை இப்படி தூக்கி வச்சான் பாருங்க. சிலிண்டர் அடியில் போய் உட்காந்துது. சிலிண்டர் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டருக்கு 3 ஓட்டை இருக்கும் இல்லைங்களா, அதனால பெரிய பாம்பு தான். ஆனால் அந்த சின்ன ஓட்டைக்குள்ள பாம்பு சர்ருன்னு உள்ள போய் அழகாக உட்காந்து இருந்துச்சுங்க. அவ்வளோ தந்திரம் பார்த்தீங்களா? புத்துக்குள்ளே இறங்கும் போது கூட பாருங்களேன், நம்ம நினைப்போம் தலை தான் முதல்ல உள்ளே போகுது, வால் வந்து பின்னாடி தான் இருக்கும், கையை விட்டு வாழை பிடிச்சி இழுத்துடலான்னா அது தலையை உள்ளே இறக்கணுன்னே தலையை மேலே வச்சுன்னு மொத்த உடம்பு உள்ளே இறக்குமா. நம்ம தலை கீழே போயிட்டு இருக்கோம், கையை விட்டோம்னா பட்டுன்னு போட்டுரும். அப்போ எவ்வளோ தந்திரம் உள்ளது பாருங்க. அப்போ தந்திரமான சில உபதேசங்கள் நம்மை வஞ்சிக்கும்படி இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கலாம்.
ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல உபதேசங்களை கொடுத்து, நல்ல சபையை கொடுத்து, வாரம் நல்ல செய்திகளை கொடுத்து, நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, விஷப்பூச்சிகள் இருக்கும். லூக்கால வாசிக்கிறோம் 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு நான் என்ன பண்ண அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை என்ன பண்ணாது சேதப்படுத்தாது. இங்க சர்ப்பமும் இருக்கு, தேலும் சொல்லப்படுது. சர்ப்பத்துக்கும் தேலுக்கு என்னங்க வித்தியாசம்? சர்ப்பம் முன்னாடி கொட்டும், தேல் பின்னாடி கொட்டும். நீங்க வசனம் அப்புறம் கூட எழுதிங்க, சரிங்களா? என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், நீங்க என்ன கவனிச்சா மட்டும் போதும். பாருங்க, சர்ப்பம் முன்னாடி கொட்டும், தேல் பின்னாடி கொட்டும். நம்ம வாழ்க்கையில சில பேர் முகமுகமா நம்மளை எதிர்த்து இருப்பாங்க. நான் சொல்றேன், அவங்கள கூட நீங்க நம்பிடுங்க. அவங்க முகமுகமா மனசு பட்டதை நேரடியா பேசிடுவாங்க, அதுக்கப்புறம் போய் அவங்க அதை மறந்துடுவாங்க. ஆனா நம்ம கூடவே இருந்து பின்னாடி குழி தோன்றாங்க தெரியுங்களா, அவங்கள நம்பவே கூடாது. நம்ம முகத்து முன்னாடி நல்லா சிரிப்பாங்க, அழகா பேசுவாங்க. ஆனா நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி நமக்கு விரோதமா, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, தரிசனத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா சில ஆட்கள் பின்னாடி பேசுறாங்க தெரியுங்களா, அவங்க தான் உண்மையான டேஞ்சரஸான ஆட்கள். ஸோ இந்த வருஷத்துல நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நம்ம வேலைக்கு விரோதமாய், நம்முடைய பிசினஸ்க்கு விரோதமாய், நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாய் அநேகர் நமக்கு குழி வெட்டியிருக்கலாம். ஆனா ஒன்றும் சேதப்படுத்தாதபடி ஆவியானவர் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆவியானவர் தாங்க அந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடிய அந்த கிருபை கொடுத்தார். இந்த ஆள் சரியில்லை, இந்த சகோதரி சரியில்லை, இவங்க ஆவி சரியில்லை, ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். அப்ப அந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடிய அந்த கிருபையை ஆவியானவர் தரலன்னு வைங்களேன், இந்த வருஷம் நிறைய பேரை நம்பி நம்ம ஏமாந்துருப்போம். இந்த வருஷம் நிறைய பேரை நம்பி நம்ம வீணாய் போய் இருப்போம். ஆனா ஆவியானவர் ஏற்ற நேரத்துல இந்த ஆள் சரியில்லை, இந்த சகோதரி சரியில்லை, இவங்க ஆவி சரியில்லை, இவங்களோட பார்ட்னர்ஷிப் வைக்கக்கூடாது, இவங்களோடு நம்ம இசைஞ்சு போகக்கூடாது, சில காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தலன்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தில் சிலரை நம்பி நம்ம கெட்டு வீணாய் போயிருப்போம். ஆனா ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து நம்மை பாதுகாத்து கிருபைக்காய் கர்த்தரை சோதரம் பண்ணோமா, சோதரம் 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 அப்படியே வலது கருத்தை உயர்த்தி, ஆவியானவரே அடுத்த வருஷமும் இந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, ஆவியானவரே அடுத்த வருஷமும் நான் வஞ்சிக்கப்படக்கூடாதுப்பா, ஆவியானுடைய பாதுகாப்பு எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், என் ஊழியத்துக்கு வேணும், என் தரிசனத்துக்கு வேணும், என் வியாபாரத்துக்கு வேணும், என் வேலைக்கு வேணும். ஆவியானவரே உம்மோடு கூட நான் இசைந்து போகணும், உங்க சத்தத்தை கேட்கணும், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய அந்த கிருபையை எனக்கு இன்னும் அதிகமா தாங்கப்பா. ஒருவேளை இந்த வருஷம் சில பேரை நம்பி என் வாழ்க்கையில நான் மோசம் போயிருப்பேன்னா, அடுத்த வருஷம் நான் மோசம் போகக்கூடாது, நான் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆவியானவரே நீங்க என்னோடு கூட இடைப்படும் போது, என்னோடு கூட பேசும் போது, நீங்க பேசுகிற சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகளை தாங்க, நீங்க பேசுகிற சத்தத்தை கேட்கக்கூடிய இருதயத்தை தாங்க. மேலும் தேவ ஆவியினால் என்ன நடத்தப்படணும் அப்பா. என் மாம்சம் என்ன நடத்தக்கூடாது, என் சுய என்ன நடத்தக்கூடாது, என் சொந்த அனுபவங்கள் என்ன நடத்தக்கூடாது, அபிஷேகம் என்ன நடத்தணும். இந்த வருஷத்துடைய இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய அபிஷேகத்தை முக்கியத்துவம் கொடுங்க. அபிஷேகம் உங்களை நடத்தும்படி, அபிஷேகம் உங்களை வழி நடத்தும்படி, அபிஷேகம் உங்களை உயர்த்தும்படி, அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும்படி அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை வருகிற நாட்கள் தாங்க, புதிய வருஷத்துல தாங்க. சில பேரை நீங்க எத்தனை முறை சொல்லியும் கூட நானு அபிஷேகத்தை சார்ந்து கொள்ளாம அனுபவத்தை சார்ந்து இருப்பேன்னு சொன்னா என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. சில நேரம் அனுபவம் தோற்று போகுங்க. சவுல் அனுபவசாலி, அம்மோனியரை ஜெயித்தான். சவுலு கீழே தான் அந்த படை வீரர்களா இருந்தாங்க, உயரமான மனுஷன் தான். ஆனா கோலியாத்தோடு கூட அவனால யுத்தம் பண்ண முடியல. அனுபவம் இருந்துச்சு, ஆனா அங்க அனுபவம் தோற்று போனது. ஆனால் ஓர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது வந்தபோது அனுபவம் தோற்ற இடத்துல அபிஷேகம் ஜெயித்தது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே சில நேரம் நான் என் அனுபவத்தை சார்ந்து நான் இந்த வருஷம் சில காரியங்களை தோற்று போனோம்பா. அப்பா அனுபவம் தோற்று போகலாம், ஆனா அபிஷேகம் தோற்று போகாது. மூளை தோற்று போகலாம், ஆனா முழங்கால் தோற்று போகாது.
ஆண்டவரே இந்த முழங்கால்களை மறுபடியும் நீங்க நிமிர்த்துங்கப்பா. ஆண்டவரே பிசகி போன என் முழங்கால்களை மறுபடியும் நீ நிமிர்ந்து நிற்க பண்ணுங்கப்பா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படிக்காய் கர்த்தரை கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோமா? சோத்ரம் 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 சோத்ரம். நமக்கு அனுபவங்கள் நல்லதுதான், ஆனா சில நேரங்களில் அனுபவம் தோற்றுடும். நான் எது ஜெயிக்கும்னா அபிஷேகம் தான் ஜெயிக்கும். அதான் யோசித்து பாருங்க, இந்த வருஷம் அனுபவத்தை சார்ந்து எங்கெல்லாம் நீங்க தோற்று போனீங்களோ ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அனுபவம் தேவைதான், ஆனா அடுத்த வருஷம் நான் அனுபவத்தை விட ஆவியை சார்ந்து கொள்ளணும், அபிஷேகத்தை சார்ந்து கொள்ளணும், முழங்கால சார்ந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட கிருபையை தாங்க நம்ம கேட்கும் போதே ஆண்டவர் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட கிருபையினால் நம்மை நிரப்புவார். மூன்றாவது அக்கினி என்பது எதை குறிக்கிறது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. சரி, இப்ப அவங்க நாவுல அக்கினி மயம் காணப்படுகிறது. இது காணப்பட்டு என்ன செய்கிறதா? வாசிங்க. பாருங்க, அந்த அக்கினிமயமான நாவுகள் அவங்க மேல வந்து அமர்ந்த உடனே அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தொருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை. அப்ப இங்க அக்கினி என்பது வரங்களை குறிக்கிறது. அக்கினி என்பது எதை குறிக்கிறது? இப்ப அக்கினி அவங்க மேல வந்து நாவுல இறங்கின உடனே ஆவியானவர் தந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேசுறாங்க. என்ன பேசினாலும் தேவனுடைய மகத்துவங்களை அவங்க பேசுறாங்க, தேவனுடைய மகத்துவங்களை அவங்க பேசுறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்ப அக்கினி என்பது வரங்களை குறிக்கிறது. வரங்களை யார் தான் தருகிறாராம்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-11 வசனம் வீட்டில் போய் வாசிச்சேன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு வரங்களை என்ன பண்றாருன்னா பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்ற எல்லாருக்குமே அவர் என்ன கொடுக்கிறாருன்னா வரங்களை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி நம்ம ஞானஸ்தானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறும்போது பாருங்க பரிசுத்த ஆவியின் வரம் நமக்கு அருளப்படுகிறது. 9 வரத்தை பெற்றவங்க யாரும் கிடையாது, அதே சமயம் ஒரு வரம் கூட இல்லாதவங்களும் யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 29-30 சொல்றாரு, எல்லாரும் அப்போஸ்தலரா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் குணமாக்குறவர்களா, எல்லாரும் பாஷைகளை பேசுங்களா அப்படின்னா பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஆனா அதே பவுல் சொல்றாரு எபேசியர் 4:7 கிருபை அவனவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் கிருபை என்று வரத்தை தான் அவர் சொல்றாரு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் வரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் என்ன அளிக்கப்பட்டிருக்கு? வரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க ஏதாகிலும் ஒரு வரத்தை கர்த்தர் கொடுத்து இருப்பார். சில பேருக்கு 1, சில பேர் 2, சில பேர் 5. மத்தேயு 25 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 5 கொடுக்குறாரு, 2 கொடுக்குறாரு, 1 கொடுக்குறாரு இல்லைங்களா? 1 வாங்கினவன் அதை புதைச்சி வச்சுட்டான். எஜமான் வராரு, அவனுக்கு 3 பேர் வைக்கிறாரு. என்னென்ன பேர் வைக்கிறாரு? 26ஆம் வசனத்தில் பாருங்க, பொல்லாத ஊழியக்காரன்றாரு. என்ன மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிடுறான் பாருங்க. அதே 26ல் பாருங்க, 2வது ஒரு பேர் வைக்கிறாரு, சோம்பலமான ஊழியக்காரன்றாரு. 3வது ஒரு பேர் வைக்கிறார் 30ஆம் வசனத்துல, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன்றார். இவன் தேவன் தனக்கு கொடுத்த தாளந்த புதைச்சு வச்சதுனால தேவனுடைய ராஜ்யத்தை இழந்துட்டான். பிரியமானவர்களே, வரங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டதுமா? தேவ ராஜ்யத்துக்காக அதை பயன்படுத்தணும், தேவ நாமத்தின் மகிமைக்காக அதை பயன்படுத்தணும், நம்முடைய பெருமைக்காக அல்ல. அப்போ வரங்களை நாம் பயன்படுத்தாமல் நமக்குள்ளே புதைத்து வைத்தால் என்ன நடக்கும் தெரியுங்களா? ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இழந்து விடுவோம். அப்ப வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் நமக்குள்ள பாடக்கூடிய வரம் கொடுத்திருக்கலாம், மியூசிக் வாசிக்கக்கூடிய வரம் கொடுத்திருக்கலாம், நல்ல ஜெபிக்கக்கூடிய வரம் கொடுத்திருக்கலாம், நல்ல பிரசங்கக்கூடிய வரம் கொடுத்திருக்கலாம், மற்றவங்களை விசாரிக்கக்கூடிய வரம் கொடுத்திருக்கலாம், நல்ல கேர்சல் பிரேயர்ஸல் நடத்தக்கூடிய வரம் கொடுத்திருக்கலாம், நல்ல டிராஷ் கொடுத்து சுவிசேஷம் சொல்லக்கூடிய வரம் கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் நமக்கு என்ன வரம் கொடுத்தாரோ அந்த வரத்தை நம்ம தேவ ராஜ்யத்துக்காகவோ திருச்சபையின் வளர்ச்சிக்காகவோ நம்ம பயன்படுத்தும் போது அதுல ஆவியானவர் சந்தோஷப்படுவார், பரலோகம் அதுல மகிழ்ச்சி அடையும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சபைக்கு வந்து வார வாரம் செய்தியை கேட்டுட்டு 4 நாற்காலியை உடைச்சிட்டு போற ஆளா இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம கொடுத்த கிருபைகளை தாளந்துகளை வரத்தை பயன்படுத்தி சபைக்கு ஒரு 4 ஆத்மாவை கூப்பிடுற ஆளா
நாம இருக்கணும். நாற்காலி உடைக்கிற ஆளா என்ன பண்ணக்கூடாது. சபைக்கு வந்து ஏதோ என்னால் முடிஞ்சதையா ஒரு வருஷம் வந்து ஒரே இடத்துல ஒரே நாற்காலியில் உட்காந்து ஒரு 4 நாற்காலியை உடைச்சேன், அது இல்லை. சபைக்கு நம்ம எதுக்கு வரணும்? 4 ஆத்துமாக்கள் நம்ம மூலியமா சபைக்கு வரணும். எப்படி வருவாங்க? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வரத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. நிறைய இடத்துல வாய்ப்பு இல்லைங்க. கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை ஒரு நாளும் மிஸ் பண்ணாதீங்க. வாய்ப்புகளை நீங்க என்ன பண்ணுங்க? சரியாய் பயன்படுத்துங்க. ஒரு வாலிபன் ஒரு கிராமத்துல ஒரு விவசாயிக்கு அழகான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மேல இவனுக்கு ஒரு கண்ணு. போய் கேட்குறான், ஐயா உங்க பொண்ணை எனக்கு கொடுங்க, நான் கல்யாணம் கட்டிக்கிறேன். அவர் சொன்னாரு, என் வீட்டில் 3 மாடு வளர்க்குறேன், அந்த 3 மாடு அவுத்து விடுறேன், நீ மாட்டுடைய கொம்பெல்லாம் இல்லை வாழை தொட்டிட்டே போதும், என் பொண்ணு உனக்கு கல்யாணம் கட்டித்தரேன். சரிங்கய்யா சொல்லுங்கய்யா, அந்த போட்டியில் நான் வந்து கலந்துக்கிறேன். அந்த நாள் சொன்னார். வந்தான். முதல்ல ஒரு மாட்டை அவுத்து விட்டார். அது முரட்டு மாடா முட்ற மாடாகுது. இவன் பார்த்தான், இன்னும் 2 சான்ஸ் இருக்குதுல்ல, இந்த மாடு நமக்கு சரிப்பட்டு வராது, இதை விட்டுட்டு அடுத்த மாட்டை பிடிக்கலான்ட்டு அந்த மாடு சீறி பாஞ்சு ஓடி வரும்போது இவன் அந்த வழியிலேருந்து விலகிட்டான். மாடு ஓடிச்சு. இப்போ 2வது மாடு அவுத்து விட்டார். 2வது மாடு பார்த்தா முதல் மாடோடைய பயங்கர பெருசா இருக்கு, பயங்கர ஆக்ரோஷமா இருக்கு, குத்தி கீழ்ச்சி குடலை உரிவுற மாதிரி ஓடி வருது. மாட்டை பார்த்த பயத்துல இவன் ஓடி போய் ஒழிஞ்சிட்டான். ஏன்னா இவனுக்கு என்ன இருக்கு, இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஒரு மாடு வந்துச்சு, எலும்பும் தோலுமா இருந்துச்சு, நடக்கவே முடியல. அதை பார்த்த உடனே இவன் முகத்துல ஒரே சிரிப்பு. இதுதான் நமக்கான வாய்ப்பு, இதுதான் நமக்கான மாடு. இப்ப மாடு இவனை நோக்கி ஓடி வரல, இவன் மாட்டை நோக்கி ஓடி போயிட்டு மாட்டு பின்னாடி போறான். வாழை தொடலான்னு பார்த்தா அந்த மாட்டுக்கு வாழை இல்லை. இவன் ஆசையெல்லாம் நிராசையா மாறிச்சு. ஏதாவது சபையில் எளிதா ஏதோ என் சக்திக்கு என்னால் முடிஞ்சது கொடுத்தா நான் செய்வேன் பாஸ்டர். கஷ்டமானதெல்லாம் கொடுக்காதீங்க, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆளை சபையில் குப்பை கொட்டின்னு இருக்கக்கூடாது. நமக்கு என்ன கிருபை பாஸ்டருக்கு தெரியும், இவங்களுக்கு இந்த வேலை விட்டால் இவங்க செய்வாங்க, இவங்க தான் இந்த வேலைக்கு கரெக்டான ஆள், உங்களுக்குள்ள என்ன கிருபை இருக்குன்னு அவர் தெரியும். அப்போ அவர் சில காரியங்களை சொல்லும் போது அந்த வாய்ப்புகளை நம்ம என்ன பண்ணோம்னா பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகளை தவற விட்டுறக்கூடாது, வாய்ப்புகளை தவற விட்டுறக்கூடாது. அப்போ முதல் மாடு வரும்போது இவன் என்ன பண்ணி இருக்கலாம், கொம்ப பிடிச்சாதாங்க ஆபத்து. இவன் மாட்டை விட்டுட்டு வாழை பிடிச்சிருக்கலாம்ல, வாய்ப்பு என்ன பண்ணிட்டான், தவற விட்டான். இவன் ஜல்லிக்கட்டு வீரனா இவன் போய் மாட்டை அடக்கிறதுக்கு. அவர் என்ன சொன்னார், கொம்பெல்லாம் பிடிக்காதப்பா, நீ எதை பிடிச்சா போதுன்னாரு. ஒரு நாள் ஒரு மனைவி சொன்னாங்களாம், எங்க நான் கிராமத்தில் வளர்ந்தவன், எங்கள் ஊர்லலாம் ஜல்லிக்கட்டுலாம் பார்ப்பேன், இந்த பட்டணத்தில் எங்கெங்க ஜல்லிக்கட்டே காணோம், எங்கேயாவது ஜல்லிக்கட்டை நான் தான் என்னை கூப்பிட்டுன்னு போய் காட்டுங்க. அவர் சொன்னார், இது பட்டணமா, இங்கே ஜல்லிக்கட்டுலாம் நடக்காது, எனக்கு ரொம்ப ஆசையாகுதுங்க பார்க்கணுங்க. அப்போ பார்க்கணுன்னா ரொம்ப தூரமாகிற கிராமத்தில் எங்கன்னா தான் போய் பார்க்கணுமா, என்னை கூப்பிட்டுன்னு போங்க. அது வேற அங்கே போய் பார்க்கணுமாம்மா, அதான் வீட்டில் டெய்லியும் நடக்குது அப்படின்னாராம். என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, ஆமாம்மா ஜல்லிக்கட்டும் கல்யாணமும் ஒன்றுன்னாராம். அது எப்படிங்க ஜல்லிக்கட்டும் கல்யாணமும் எப்படிங்க ஒன்றாகும், ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுங்க, மஞ்சு வரட்டுங்க. இல்லைம்மா ரெண்டுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குதுங்க. அப்படி என்னங்க ஒற்றுமை இருக்கு? அவர் சொன்னார், ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னன்னா, ரெண்டுத்துலேயுமே வளர்த்தவன் எஸ்கேப் ஆகிடாமா, அடக்கம் வந்தவன் மாட்டிக்குவான் அப்படின்னாராம். அவர் சொன்னார், ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னன்னா, வளர்த்தவரே எஸ்கேப் ஆகிடுவாரு, அடக்கம் வந்தவன் என்ன பண்ணிக்குவான், மாட்டிக்குவான். இத்த வேற அங்கே வேற போய் பார்க்கணுமாமா, அதுதான் டெய்லியும் வீட்டில் நடக்குதுன்னாராம். பிரியமானவர்களே, அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம இருக்கக்கூடாது. வாய்ப்புகளை என்ன பண்ணோம், பயன்படுத்திக்கணும். நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை எந்த அளவுக்கு பயன்படுத்தினீங்க? ஆவியானவர் உங்களுக்கு சில கிருபைகளை கொடுத்து வரங்களை கொடுத்து சபையில் வச்சிருக்காருன்னா, அந்த கிருபைகளை, அந்த வரங்களை, அந்த தாளந்துகளை எந்த அளவுக்கு தேவ ராஜ்யத்துக்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக நீங்க பயன்படுத்தினீங்க? ஒருவேளை வாய்ப்புகளை நீங்க தவற விட்டு இருப்பீங்கன்னா, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்கள்ல நம்ம ஜெபம் பண்ணோமா, ஆண்டவரே இனி வாய்ப்பை என் வாழ்க்கையில தவற விடக்கூடாது, எல்லா வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே அடுத்த வருஷம் எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நான் பயன்படுத்தி கொள்ளணும் அப்பா. ஆண்டவரே உங்க ராஜ்யத்துக்காக ராஜா, உங்க நாமத்தின் மகிமைக்காக ராஜா, எனக்கு என்ன வரம் கொடுத்திருக்கீங்கப்பா, எனக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டு, எனக்கு என்ன தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, அது தேவ ராஜ்யத்துக்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிற ஆண்டவரே ஒரு பாத்திரமா என்னை மாற்றுங்கப்பா. பல நாட்கள் நான் வாய்ப்புகளை தவற விட்டு கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே ஒரு நாள் நான் ராஜ்யத்தை இழந்து விடுவேன் ஆண்டவரே. அப்பா நான் ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாதுப்பா, எனக்கு கொடுத்த வரங்களை நான் பயன்படுத்தணும்பா. ஆண்டவரே பாட்டு பாடக்கூடிய வரம் இருந்தா ஆண்டவரே நான் பாடும் போதே ஜனங்க பிரசன்னத்தினால் நிரம்பணும். வாசிக்கக்கூடிய வரம் இருந்தா நான் வாசிக்கும் போதே அசுத்த ஆவிகள் விலகணும் அப்பா. ஆண்டவரே எனக்கு என்ன வரம் என்ன கிருபை இருக்கோ அந்த கிருபையில உம்முடைய ஊழியத்தை உண்மையை உத்தமமா நான் செய்யணும்பா. என்னால இயன்றதை சபையுடைய வளர்ச்சிக்காக தேவ ராஜ்யத்துக்காக செய்யும்படி அந்த வரங்களை கண்டுகொள்ளும்படி எனக்கு என்ன வரம் அளிக்கப்பட்டிருக்கு, என்ன கிருபை அளிக்கப்பட்டது, என்ன தாளந்து அளிக்கப்பட்டது ஆவியானவர் இந்த நாளில் வெளிப்படுத்தி காட்டுவீராக ராஜா. அதை சார்ந்து என்னுடைய ஊழியத்தை நான் செய்யும்படி இந்த நாளில் ஆவியானவரே மறுபடியும் என்னை உயிர்ப்பிப்பீராக, புதுப்பிப்பீராக. வாய்ப்புகளை நான் தவற விடக்கூடாது ஆண்டவரே. வாய்ப்புகளை பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா என்னை மாற்றுங்கப்பா, ஒரு பாத்திரமா என்னை மாற்றுங்கப்பா, ஒரு பாத்திரமா என்னை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த சபையில என்னை எந்த நோக்கத்துக்காக நீர் இணைத்தீரோ கொண்டு வந்தீரோ வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல என்னால இயன்ற ஊழியங்களை சபையோடு இணைந்து தரிசனத்தோடு இணைந்து நான் செய்யும்படி ஆவியானவர் அந்த கிருபையை அந்த அபிஷேகத்தை எனக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா சோம்பலையும் வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுங்கப்பா. சோம்பலமான ஊழியக்காரன் என்று அவன் பேர் எடுத்த ஆண்டவரே, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்று பேர் எடுத்த ஆண்டவரே, யூஸ்லெஸ் ஆண்டவரே. சபையில நான் ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடாதுப்பா, சபையில நான் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்பா. ஆண்டவரே குப்பை தொட்டியை கூட பூந்தொட்டியா மாத்த உங்களால தான் முடியும்பா. யாக்கோபு ஒரு எத்தனை தான், ஆனா அந்த எத்தனை தான் நீ இஸ்ரவேலா மாற்றினீங்கப்பா. ஆண்டவரே இந்த பாத்திரத்தை மாற்ற உங்களால முடியும் ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்த உங்களால முடியும் ஆண்டவரே. எந்த மனுஷனை உயர்த்தவோ மேன்மைப்படுத்தவோ கர்த்தருடைய கரத்தினால ஆகும் ஆண்டவரே. உடைய கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களை என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அடுத்த வருஷம் சபையோடு என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நான் சும்மா சபைக்கு வந்துட்டு போகிறார் ஆளா இருக்க கூடாதுப்பா ஆண்டவரே. ஆத்ம ஆதாயம் செய்யக்கூடிய கிருபைகளை தாங்க, 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய கிருபை தாங்க. சமாரியா ஸ்ரீயை போல வந்து பாருங்க என்று ஆண்டவரை சபைக்கு அநேகரை அழைத்து கொண்டு வரக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. நான் சும்மா வந்துட்டு போகிற ஆளா இருக்க கூடாதுப்பா. அடுத்த வருஷம் ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைகளை தாளந்துகளை வரங்களை பயன்படுத்தும்படி என்னை இன்றைக்கு மாற்றுங்கப்பா, என்னை இன்றைக்கு மாற்றுங்கப்பா. எதெல்லாம் என் வாழ்க்கையில செத்து போயிருக்கோ அதெல்லாம் உயிர்ப்பீங்க ஆவியானவரே. ஊழிய வாஞ்சைகளை உயிர்ப்பீங்க, ஜப வாழ்வை உயிர்ப்பீங்க, வேத தியானத்தை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. நல்ல ஊழியம் செய்யக்கூடிய கிருபைகளை உயிர்ப்பீங்க கர்த்தர். அப்படி செய்யப்படுற கிருபைக்காய் கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோமா? சோத்ரம் 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 சோத்ரம். 4வதாக அக்கினி என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க லேவியராகமம் 9:24. லேவியராகமம் 9:24. பாருங்க, இங்க ஆசாரியனுக்காக ஒரு பலி இந்த அதிகாரத்தில் செலுத்தப்படுகிறது, ஜனங்களுக்காக ஒரு பலி செலுத்தப்படுகிறது. இந்த பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா பலிபீடத்தின் அக்கினி அதை பட்சிக்கல. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு போய் அந்த பலியை பட்சித்ததான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பலியை, இந்த ஆராதனை, இந்த காணிக்கைய, இந்த ஆசாரியனை, இந்த ஜனங்களை நான் ஏற்றுக்கொள்றதுக்கு அடையாளமா கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டது. எலியா பலிபீடம் கட்டி பலி செலுத்தும் போது பாருங்க, வானத்திலிருந்து ஒரு அக்கினி பட்சித்து அந்த பலியை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அங்கீகரித்தார். அப்போ இங்க அக்கினி என்பது எதை காண்பிக்கிறதுனா, அக்கினி என்பது ஒரு அங்கீகாரத்தை காண்பிக்கிறது. நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக செய்கிற எந்த காரியமானாலும், நீங்க பாடினாலும் ஆராதித்தாலும் ஜெபித்தாலும் பிரசங்கித்தாலும் ஊழியம் செய்தாலும் அதை யார் அங்கீகரிக்கணும் தெரியுங்களா? யார் அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையாங்க, பரிசுத்த ஆவியானவர் அதை அங்கீகரிக்கணும், பரலோகம் அதை அங்கீகரிக்கணும், கடவுள் அதை அங்கீகரிக்கணுங்க. நாம் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யக்கூடாதான். லேவியராகமம் 3:24 சொல்லுது, எதை செய்தாலும் அதை மனுஷர்கள் என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று எப்படி செய்யுங்க? மனப்பூர்வமாய் செய்யுங்க. யோசித்து பாருங்க, இந்த வருஷத்தினுடைய முடிவில்
நான் ஆண்டவருக்காக செய்த காரியங்களை ஆவியானவர் அங்கீகரித்தாரா? இல்ல நான் மாம்சத்தின்படி செஞ்சேனா, சுயமா செஞ்சேனா, சுய பலத்துல செஞ்சேனா, இல்ல எனக்கு பேர் உண்டாகும்படி நான் பெருமைக்காக வேண்டி செஞ்சேனா? பெருமைக்காக எந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. 4 பேர் பாராட்டணுன்றதுக்காக எந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. மனுஷங்க பார்க்கறாங்கன்றதுக்காக எந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. மனுஷன் பார்த்தாலும் பார்க்கலனாலும் பரலோகத்திலிருந்து ஒரு கண்ணு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. யார் நம்மளை பார்த்துட்டக்கா? அப்ப நான் செஞ்ச காரியத்தை இந்த ஆண்டுல ஆவியானவர் அங்கீகரித்தாரா? இல்ல நான் மாம்சத்துக்குனா செஞ்சேனா, சுயத்துல செஞ்சேனா, சுய பலத்துல செஞ்சேனா, இல்ல பெருமைக்காக வேண்டி? நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை நான். அப்போ நம்ம பேரை யார் தான் பெருமைப்படுத்த முடியும்? ஆண்டவர் தாங்க பெருமைப்படுத்த முடியும். ஆண்டவர் உங்க பேரை பெருமைப்படுத்தணும்னு நினைச்சிட்டாரு வைங்களா, நீங்க என்னதான் மறைஞ்சிருந்தாலும் உலகத்துக்கு உங்களை வெளிப்படுத்திடுவார். ஆண்டவர் உங்களை மறைச்சுதான் வைக்கணும்னு வச்சாருன்னு வைங்களா, நீங்க என்னதான் உங்களை விளம்பரப்படுத்தினாலும் நீங்க விளம்பரம் ஆக மாட்டீங்க. அது ஒரு எல்லையை தாண்டி போகாது. அப்ப ஆண்டவர் சொல்றார், உன் பேரை நான். அதனால எதை செய்தாலும் மனுஷனுக்கு என்று மனுஷனை திருப்திப்படுத்த. நான் ஒன்று சொல்லட்டுமா, எல்லா நேரமும் மனுஷனை திருப்திப்படுத்தவே முடியாது. இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்ற அதே மனுஷன் நாளைக்கு நல்லா இல்லைன்னு வாங்க. ஆனா நீங்க ஆவியானவரை திருப்திப்படுத்தணும், பரலோக அங்கீகரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நீங்க ஆண்டவருக்காக எந்த ஒரு காரியத்தை செஞ்சா அதை பரலோகமும் அங்கீகரிக்கும், அதை மனிதர்களும் அங்கீகரிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்க, நான் ஆண்டவருக்காக செஞ்ச காரியத்தை ஆவியானவர் உண்மையாவே அங்கீகரித்தாரா? பரலோகம் அதை அங்கீகரிச்சதா? இல்லை நான் சுயமா ஓடிட்டு இருந்தானா, சுய பலத்துல செஞ்சேனா, இல்லை எனக்கு ஒரு பேர் உண்டாகும்படி ஒரு பெருமைக்காக நான் செஞ்சேனா? பிரியமானவர்களே, நான் சொல்றேன், எதை செஞ்சாலும் வருகிற நாட்கள்ல உங்க சிந்தையில் ஒரு காரியம் இருக்கட்டும், இதை நான் மனுஷனுக்காக செய்யல, நான் கர்த்தருக்காக செய்யறேன். இது யாரு மனுஷரை நான் அங்கீகரிச்சாலும் அங்கீகரிக்கலனாலும், பாராட்டினாலும் பாராட்டலனாலும், உற்சாகப்படுத்தினாலும் படுத்தலனாலும், நான் இதை யாருக்காக செய்யறேன்? கர்த்தருக்காக செய்யறேன். நீங்க செஞ்சு பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு மகிமை வரும், கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உயர்வு வரும், உங்கள் பெயரை கர்த்தரே மகிமைப்படுத்துவார். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, ஒருவேளை இந்த வருஷம் நான் பெருமைக்காக சில காரியங்களை செஞ்சிருப்பேனா, என் பெருமையை உடைங்கப்பா. சுயத்துல செஞ்சிருப்பனா, என் சுயத்தை உடைங்கப்பா. மாம்ச பலத்துல செஞ்சிருப்பனா, ஆண்டவரே நான் உமக்காக செய்யணும்பா, நீங்க அங்கீகரிக்கணுமாப்பா. அந்த பாகானுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கல, ஆனா எலியாவுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கிச்சுங்க, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகணும், உண்மையுத்தமான ஊழியக்காரனே, நேசகுமாரன், வானத்திலிருந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் உண்டாகணுங்க. இன்னைக்கு நம்மளை போற்றுகிற மக்கள் நாளைக்கு நம்மை தூற்றவும் செய்வாங்க. இன்னைக்கு உங்களை பிடிச்சிருந்தா தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடுவாங்க. நாளைக்கு உங்களை பிடிக்கலன்னா காலின் கீழே போட்டு மெதிக்க கூட தயங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனுஷனுக்காக நம்ம எதையும் செய்யக்கூடாதுங்க. ஆவியானவரே, நீங்க அங்கீகரிக்கணும்பா. நான் செய்யற எந்த காரியமானாலும் அது ப்ரொஃபஷனலா அல்ல, பிரசன்ஸோடு செய்யணும், பிரசன்னத்தை உணர்ந்து செய்யணும், கர்த்தர் பார்க்கிறார் என்கிற உணர்வோடு செய்யணும். இதை நான் கர்த்தருக்காக தான் செய்கிறேன் என்கிற அர்ப்பணிப்போடு கூட செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா பரலோகம் அதை அங்கீகரிக்குங்க, மனிதர்களும் அதை அங்கீகரிப்பாங்க, அது உங்களுக்கு புகழ்ச்சியா மாறும். அதுதான் உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும். பிரியமானவர்களே, அதுதான் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இறங்கி வரும்படி, பரத்திலிருந்து உண்டாகும்படி, அடுத்த வருஷம் நம்முடைய ஊழியத்துல ஒரு மறுரூபம், ஊழியத்துல ஒரு மாற்றத்தை ஆவியானவர் கட்டளையிடும்படி, ஆவியானவர் கிரியை செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம்மா. நம்மளை ஒப்பு கொடுப்போம். அவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்துவோம். ஆவியானவரே,
என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நிறைய நேரங்களில் உங்களை பெண்ணுக்கு தள்ளிட்டு என்ன முன்னாடி நான் நிறுத்தினப்பா. இனிமே என்ன மறைத்து கொண்டு உங்களை முன்னாடி நான் நிறுத்தினப்பா. உங்களை முன்னாடி நிறுத்தினப்பா. நீங்க அசைவாடுனா மாற்றம் வரும்பா. நீங்க பேசுனா மாற்றம் வரும்பா. நீங்க இடைப்பட்டா மாற்றம் வரும்பா. ஆண்டவரே, என்னால் ஆகும் என்பதை போல ஒன்றை யோசிப்பதற்கும் நான் தகுதியற்றவன் ராஜா. ஆவியான ஒரு அசைவாட இடம் கொடுக்கிற ஒரு மகனாய் மகளாய் இந்த நாளில என்ன மாற்றிடுங்கப்பா, மாற்றிடுங்கப்பா. இந்த இயர் எண்டிங்ல இந்த உபவாச கூட்டத்தில் என் வாழ்க்கையில நல்ல ஒரு சுத்திகரிப்பு வரட்டும், நல்ல ஒரு தீர்மானங்கள் வரட்டும், நல்ல ஒரு அர்ப்பணிப்பு வரட்டும். ஆவியானவரே, நீங்க பலமாய் கிரியை செய்யுங்க. ஓ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக சோதரம் பண்ணுமா. சோதரம் 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 சோதரம். இன்னும் 2 காரியம் நான் சொல்லி முடிச்சிடறேன், நமக்கு நேரம் கடந்து போகிறது. 5வது எஸ்ஏ 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வசனம், 5லிருந்து 8 வசனம் மட்டும் வாசிங்களா. 5லிருந்து 8 வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனிதன், வாசமா இருக்கிறேன். சரி, போதும் சிஸ்டர், இந்த பகுதி நமக்கு தெரியும். எஸ்ஏ ஒரு நாள் தேவாலயத்துக்கு போறாரு. போனா உயரம் உன்னதமான சிங்காசனத்துல தேவன் உட்கார்ந்து இதை பார்க்கிறாரு. அவருடைய வஸ்திர தொங்கல்னால அந்த தேவாலயம் முழுவதும் மகிமையினால் நிறைந்து இருக்கிறது. தேவ பிரசன்னத்துக்குள்ள தேவ மகிமைக்குள்ள வரும்போது இவன் சொல்றான், அந்த மகிமையை பார்த்துட்டு, தேவனுடைய பரிசுத்தத்தை பார்த்துட்டு, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். இதே ஏசாயா முன்னாடி 5 அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, அவனுக்கு ஐயோ இவனுக்கு ஐயோ அவனுக்கு ஐயோ இவனுக்கு ஐயோன்னா, ஆனா தேவ மகிமைக்குள்ள தேவ பிரசன்னத்துக்குள்ள தேவனுடைய பரிசுத்தத்தை பார்த்த போது இப்ப அவன் சொல்றான், எனக்கே ஐயோன்றான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன்றான். அப்ப பாருங்க, ஒரு சேராபீன் ஒரு அக்கினிய பலிபீடத்திலிருந்து கொரட்டுல கொண்டு போய் அவன் உதட தொட்ட உடனே அவன் வாய் சுத்திகரிக்கப்படுகிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நமது காரியமா யார் போவா, நமக்காக யார் செயல்படுவா? அப்ப ஏசாயா சொல்றான், என்னை அனுப்பும், நான் போகிறேன். இதே ஏசாயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா, நான் அசுத்த, ஆனா அந்த அக்கினி அவனை என்ன பண்ணிச்சுன்னா சுத்திகரித்தது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். தீத்து 3:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதிதாக்குகிறாராம். ஏன் தெரியுங்களா? பழையவைகளை அகற்ற. 1 கொரிந்தியர் 6:11 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை கழுவுகிறாராம். ஏன் தெரியுங்களா? நம்மை புது சிருஷ்டியாய் மாற்ற. ரோமர் 15:15 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறாராம். ஏன் தெரியுங்களா? அந்த வசனம் சொல்லுகிறது, நம்மை தேவனுக்கு பிரியமாய் மாற்ற. ஆவியானுடைய பெயர் என்ன தெரியுங்களா? ரோமர் 1:5 சொல்லுகிறது, பரிசுத்தமுள்ள ஆவி. அவருடைய பெயரே பரிசுத்த ஆவிங்க. அவருடைய வேலை என்ன தெரியுங்களா? நம்மை பரிசுத்தப்படுத்துதான். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி சபையை பரிசுத்தப்படுத்துறதுதான் யாருடைய வேலை? சபை ஒரு பியூட்டி பார்லர். சபை என்னது? ஒரு பியூட்டி பார்லர். இங்க வந்தா உங்களை அழகாக்குற வேலையை தான் ஆவியானவர் செய்கிறார். எதை அழகாக்குறாரு? உங்க உள்ளான வாழ்க்கைய, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பியூட்டி பார்லர் போனா அவங்களை எப்படி அவங்க அழகுபடுத்துறாங்களோ அது போல ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கிறிஸ்து வெளிப்பட தடையா இருக்கிறதோ அந்த தடைகளை அகற்றி கிறிஸ்து வெளிப்படும்படி குமாரனுடைய சாயல் கொப்பாய் மாற்ற ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் எந்த அளவுக்கு அசைவாடுகிறாரோ நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல அந்த அளவுக்கு மறுரூபத்தை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 1:2 ஆவியானவர் என்ன பண்ணார்? ஜலத்தின் மீது அசைவாடினார். அங்க 3 காரியம் இருந்துச்சு. ஒழுங்கின்மை இருந்துச்சு, வெறுமை இருந்துச்சு, இருள் இருந்துச்சு. ஆனா ஆவியானவர் அசைவாடின போது அது எல்லாம் மாறிச்சு. அப்ப உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவியானவர் அசைவாடும் போது, குடும்பத்துல ஆவியானவர் அசைவாடும் போது, ஊழியத்துல ஆவியானவர் அசைவாடும் போது அங்க ஒழுங்கின்மை மாறும், வெறுமை மாறும், இருள் மாறும். ஒழுங்கின்மை வந்துச்சுன்னா அடுத்து இது 2மே வந்துடும், அக்கா தங்கச்சி மாதிரி. எது? வெறுமையும் இருளும். பிரியமானவர்களே,
உங்க வாழ்க்கையில ஜெபத்துல ஒழுங்கின்மை இருந்துச்சுன்னு வைங்களேன், தேவனுடைய வல்லமையை உணர்வதில் நீங்க வெறுமையை உணர்வீங்க. ஒரு இருள் உங்க வாழ்க்கை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்க வாழ்க்கையில வேதம் வாசிப்பதுல ஒரு ஒழுங்கின்மை இருந்துச்சுன்னு வைங்களேன், தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதில் ஒரு வெறுமையை உணர்வீங்க. ஒரு இருள் உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்யும். ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்துல ஒரு ஒழுங்கின்மை இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஒரு வெறுமையை உணர ஆரம்பிப்பீங்க. உங்க பொருளாதாரத்துல ஒரு இருள் ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்போதமா மாறும்? ஆவியானவர் அசைவாட நம்ம இடம் கொடுக்கும் போது இது எல்லாமே மாறும். ஒருவேளை உங்க குடும்பத்துல சில ஒழுங்கின்மை இருக்கலாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சில ஒழுங்கின்மை இருக்கலாம். இதெல்லாம் எப்போதமா மாறும்? ஆவியானவர் அசைவாடும் போதுதான் இதெல்லாம் மாறும். யோசிச்சு பாருங்க, இந்த வருஷம் கடைசியா நீங்க எப்போ அதிகமா தேவ பிரசன்னத்தினால நிரம்பினீங்க? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பமா உட்கார்ந்து எப்போ அதிகமா இந்த வருஷம் நீங்க தேவனுடைய பிரசன்னத்தினால நிரம்பினீங்க? எப்போ அதிகமா நீங்க தேவ வல்லமையை உணர்ந்து இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியங்களை செஞ்சீங்க? யோசித்து பாருங்களேன். சில காரியங்கள் யோசிச்சா நமக்கே தெரியாது. எப்போ கடைசியா நான் முழுவதுமா ஆண்டோடைய பிரசன்னத்துல நிரம்பினேன்? என் பாத்திரம் எப்போ அதிகமா நிரம்பி வழிஞ்சது? சபைக்காரமா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நிரம்புதை நான் சொல்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்போ நீங்க அதிகமா பிரசன்னத்துல நிரம்பி காணப்பட்டீங்க? நீ ஏன் வெறுமை, நீ ஏன் ஒழுங்கின்மை, நீ ஏன் இருள் ஆளுகை செய்து தரீங்களா? ஆவியான ஒரு அசைவாட நாம இடம் கொடுக்கறதே இல்லை. ஆவியான ஒரு அசைவாட என்ன பண்ணுவது இல்லை, நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுப்பதே இல்லை. இன்னைக்கு ஏன் குடும்பத்துல அடிக்கடி சண்டை, ஏன் இன்னைக்கு அடிக்கடி பிரச்சனை? ஆவியானவர் ஒரு குடும்பத்துல அசைவாடலைன்னா அங்க இருளின் வல்லமைகள் செயல்படும். நீங்க நிறைய குடும்பத்துல பாருங்க, அடிக்கடி சண்டை. சண்டைக்கு நாம அவங்கள காரணம் காட்டும், இவங்கள காரணம் காட்டும். ஆனா என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா, என் குடும்பத்துல ஏன் இருளின் வல்லமை ஆளுகை செய்துனா என் குடும்பத்துல ஆவியானுடைய அசைவாடுதல் இல்லை. அதனால்தான் ஒழுங்கின்மை, அதனால்தான் வெறுமை, அதனால்தான் இருள். ஒரு நாள் பாருங்க, ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை. அந்த அம்மா சொல்றாங்க, சண்டை உங்களுக்கு எனக்கு தானேங்க, ஏங்க எப்போ பார்த்தாலும் எங்க அம்மா அப்பாவை இழுக்கிறீங்க? அதுக்கு அவர் சொன்னார், இது நியாயமா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, டிவி கெட்டு போயிடுச்சுன்னா டிவியை திட்டுறோம், கம்பெனிக்காரனை தானே திட்டுறோம்னாராம். புரியல, புரிஞ்சாலும் சோத்திரம், புரியலனாலும் சோத்திரம். புரிஞ்சதுங்களா சார்? புரிஞ்சதுதான் நீங்க சிரிச்சு இருந்திருக்கணும். பாருங்க, அவர் சொல்றாரு இது நியாயம். நான் கேட்கிறேன், டிவியும் மனைவியும் ஒண்ணா? டிவி கெட்டு போயிடுச்சுன்னா அடே டிவியா திட்டுறோம், கம்பெனிக்காரன் தானே திட்டுறோம், அந்த மாதிரி தான் இது ஒன்னாராம். அந்த அம்மா சொல்லிச்சான் ஒரு நாள், எங்க வீட்டுக்காரு எங்க அப்பா ஒரு பழைய டிவிஎஸ் 50 இருந்துச்சுல, ரொம்ப நாள் விற்கணும்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தாரு, எங்கனாச்சும் வித்து கொடுத்தீங்களா? அவர் பாருங்க, ஒரு இல்ச்சை வாங்கி கட்டாருங்க, அவர் தலையில கட்டாரு. இந்த உதவாத பொருள் இதெல்லாம் அடுத்தவன் தலையில கட்டத்துல எங்க அப்பா கில்லாடிங்க அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், கல்யாணம் ஆனா 2வது நாளா அதை நான் தெரிஞ்சுக்கினாராம். உபவாச கூட்டத்துல ரொம்ப அப்படியே டல்லா இருக்காதீங்க, கொஞ்சம் சிரிங்க, கொஞ்சம் சிரிக்கணும் இல்லைங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன். ஆண்டவுடைய இங்கே நம்ம சிரிக்கல, சந்தோஷமா இல்லைன்னா எங்க தான் போய் நம்ம சிரிப்போம், சந்தோஷமா இருப்போம்? சில ஆட்கள் சபையில் நான் பார்த்துக்கிறேன், எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துப்பாங்க. நான் நினைப்பேன், இங்கேயே அப்பா வீட்டிலேயே சிரிக்காத இவங்க வெளியில தான் போய் எப்படிதான் சிரிப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க? நம்ம சுற்றி என்ன நடந்தாலும் கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கணுங்க. ஏன்னா நமக்கு ஒரு தெய்வம் இருக்காருங்க, எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஒருவேளை இந்த வருஷம் சில இழப்புகள் வந்திருக்கலாம், நஷ்டங்கள் வந்திருக்கலாம், சில மனக்கசப்புகள் வந்திருக்கலாம், சில காரியங்கள் உங்க வாழ்க்கையை பாதிச்சிருக்கலாம். நான் சொல்றேன், இது இப்படியே இருக்க போறது இல்லை, இது எல்லாத்தையும் ஆவியானவர் மறுரூபமாக்க போகிறார். ஆவியானவர் இது எல்லாத்தையும் மறுரூபமாக்கிடுவார். அவர் அசைவாட நீங்க விட்டுட்டீங்கன்னா போதுங்க, எல்லாத்தையும் ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா மறுரூபப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி நாட்கள்ல என்னோட அதிகமா இடைபடுங்கப்பா. உங்க அசைவாடுதல் எனக்கு வேணும், என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு, என் ஊழியத்துக்கு உங்க அசைவாடுதல் வேணும்ப்பா. நீங்க அசைவாடுங்கப்பா.
நீங்க அசைவாடுங்கப்பா. நீங்க அசைவாடுனா அந்த இடத்துல ஒரு மாற்றம் வரும்பா, ஒரு மறுரூபம் வரும்பா, ஒரு விடுதலை வரும்பா. ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த இடத்தை மறுரூபப்படுத்திடுவீங்க, அந்த சூழ்நிலையை மறுரூபப்படுத்திடுவீங்க, அந்த இடத்துல விடுதலையை கட்டவிழ்த்து விடுவீங்கப்பா. ஆவியானவர் பலமாய் அசைவாட என்னை ஒப்பு கொடுக்கிறார். இந்த வருஷத்துடைய இந்த இறுதி நாட்கள்ல என் தனிப்பட்ட நேரமெல்லாம் ஜெபமாய் மாறட்டும், என் தனிப்பட்ட நேரமெல்லாம் வேத தியானமாய் மாறட்டும், என் தனிப்பட்ட நேரமெல்லாம் தேவ சமூகமாய் மாறட்டும், என் தனிப்பட்ட நேரமெல்லாம் தேவ பிரசன்னமாய் மாறட்டும். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள்ல என் தனிப்பட்ட நேரம் ஆண்டவரே மரியாதை போல உங்க பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா. உங்க சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா, உங்க சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. உங்க மெல்லிய சத்தத்தை கேட்கும்படி யாக்கோபு பிந்து தனித்து காத்திருந்தது போல இந்த வருஷம் முடிவு நாட்கள்ல இந்த 7 நாள் உங்க பாதத்துல வந்து காத்திருக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா. உங்க சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபை தாங்கப்பா. உங்க திட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை தாங்கப்பா. தனிப்பட்ட விதத்துல என்னோடு பேசுங்க, என் குடும்பத்தை குறித்து பேசுங்க, என் தரிசனங்களை குறித்து பேசுங்கப்பா. இந்த வருஷம் முழுவதும் மார்த்தால போட நான் ஓடி 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 கலங்கினது தான் மிச்சம். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல மரியாதை போல உட்கார கிருபை தாங்க. அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. நீங்க சும்மா இருப்பீங்க, நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த இயர் எண்டிங்ல ராஜா உங்க சமூகத்தை தேட கிருபை தாங்கப்பா. நிறைய ஓடிட்டம்பா இந்த வருஷம், காத்திருக்க கிருபை தாங்கப்பா, காத்திருக்க கிருபை தாங்கப்பா. காத்திருந்து அடுத்த வருஷத்துக்கான பலனடைய கிருபை தாங்கப்பா. அடுத்த வருஷம் தரிசனங்கள், திட்டங்கள், ஊழியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்ற ஓடினாலும் நடந்தாலும் இழைப்படையாத ஒரு புது பலனை பெற்றுக் கொள்ளும்படி ஆவியானவர் உங்க பாதத்துல காத்திருக்கக்கூடிய கிருபையை, காத்திருக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவரே இந்த நாளில நீர் ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்கி இருக்க கிருபை தாங்கப்பா. அடுத்த வருஷம் நோடி கூட நான் ஓடணும்னு சொன்னா ஆண்டவரே இந்த நாட்கள்ல தங்கி இருக்க கிருபை தாங்கப்பா, அமர்ந்திருக்க கிருபை தாங்கப்பா. கர்த்தர் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காய் சோதரம் பண்ணோமா. சோதரம் 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 சோதரம். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். அக்கினி என்பது எபிரேயர் 12:29 நாம் வாசிக்கிறோம். தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. இங்க அக்கினி என்பது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நியாயம் தீர்ப்பார். பாருங்க, அக்கினி என்பது சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு போன பாயிண்ட்ல சொன்னேன். இன்னொன்று, அக்கினி என்பது சுட்டரிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆவியானவர் பல பெயர்கள் வேதத்தில் இருக்கு. அந்த ஏசாயா 4:3 2 பெயர் இருக்கு, நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி. இது ரெண்டுமே ஜட்ஜ்மெண்ட்டை தான் குறிக்கிறது. பாருங்க, சோதம் குமாராவை அக்கினியினால அழிச்சார். இப்போது இருக்கிற இந்த உலகமும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நியாயம் தீர்ப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயம் தீர்ப்பார். அப்போஸ்தலர் 7:51 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா எதிர்த்து நிற்பவங்களை நியாயம் தீர்ப்பார். பிதாக்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா எதிர்த்து நின்னதுனாலதான் அவங்க வனாந்தரத்துல அழிஞ்சு போனாங்க. ஆவியானுடைய சத்தத்துக்கு அவங்க என்ன பண்ணல, செவி கொடுக்கல. எபிரேயர் 10:29 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை நிந்திக்கிறவர்களே நியாயம் தீர்ப்பார். நிந்திக்கிறதா என்ன? 26ஆம் வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமா பாவம் செஞ்சா, சபைக்கு வந்து வார வாரம் செய்தியை கேட்டு மனம் திரும்பாம மனப்பூர்வமா பாவம் செய்வோம்னா நம்ம என்ன பண்றோம்னா அந்த கிருபையின் ஆவிய நம்ம நிந்திக்கிறோமா. மூணாவது பாருங்க, மத்தேயு 12:33 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை தூஷிக்கிறவர்களே நியாயம் தீர்ப்பாராம். தூஷிக்கிறதா என்னன்னா, பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு விரோதமா நம்ம பேசினா இம்மையில சரி மறுமையில சரி மன்னிக்கப்படாது, எந்த பாவமும் மன்னிக்கப்படாமா. இவங்க பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுறாங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால பிசாசை துரத்துறாரு. அவங்க சொல்றாங்க, நீ பிசாசிகளின் தலைவன், பிசாசுடைய ஆவியினாலதான் நீ எதை துரத்துற. அப்பதான் ஆவியானவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா தூஷணமா பேசாதீங்க, அதாவது பரிசுத்த ஆவியுடைய வல்லமைக்கு விரோதமா பேசாதீங்கன்றாரு. எந்த பாவத்தையும் மன்னிக்கப்படுறோம், பரலோகம் மன்னிச்சிடும். ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமா ஒருத்தன் பேசினா இம்மையில மறுமையில என்ன பண்ணப்படாது. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்கு விரோதமா நம்ம ஒரு நாள் பேசவே கூடாது. நமக்கு ஒருத்தர் பிடிக்கலங்க, நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்றதுக்காக
அவங்க மூலியமா ஆவியானவர் செய்கிற கிரியைகளுக்கு விரோதமா பேசக்கூடாது. ஒருவேளை அவர் கோபக்காரராக இருக்கலாம், ஏதோ ஒரு சுபாவம் அவர்கிட்ட நம்ம பிடிக்கலங்க, நமக்கு ஒருத்தரை பிடிக்கலன்றதுக்காக அவங்க மூலியமா ஆவியானவர் செய்கிற கிரியைகளுக்கு விரோதமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா அது அவங்களுக்கு விரோதமா பேசல, அவங்க மூலியமா கிரியை நடப்பிக்கிற யாருக்கு விரோதமா பேசணும். அதனால யாருக்கு விரோதமா நம்ம என்ன பண்ற கூடாது. ஒருத்தர் மூலியமா சில காரியங்கள் ஆண்டவர் செய்யறாரா, அவங்க எப்படியா இருக்கட்டும், சத்தியத்துக்கு விரோதமா சில காரியம் செய்யறாங்கன்னா பேசலாம். ஆனா அவங்களை எனக்கு பிடிக்காததுக்காக அவங்க மூலியமா ஆவியானவர் செய்யற கிரியைகளுக்கு விரோதமா நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நாளை பாருங்க, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறவர்களை நியாயம் தீர்ப்பார். எபேசியர் 4:30 எப்படி துக்கப்படுத்துறாங்கன்னா, அடுத்த 2 வசனம் சொல்லுது. சில காரியங்கள் ஆண்டவர் சொல்றார், வம்பு, புத்தியினம், கோபம், இதெல்லாம் விட்டுட்டு உன்னை விட்டு நீங்க கடவுதுன்னா அது நீங்கணும். இல்லை நான் விட மாட்டேன் அப்படியே பிடிச்சுன்னு இருப்பேன்னா ஆவியானவர் என்ன பண்றோமோ சில காரியம் இணங்கி போன்வாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சுட்டு தயவா இரு, பட்சமா இருன்றாரு. ஆனா நம்ம மன்னிக்கல அப்படின்னும் போது ஆவியானவர் என்ன பண்றோமா, துக்கப்படுத்துறோமா. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா, ஒரு வருஷம் பிறக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம்லாம் வராது. என்னையா நீங்க நாங்க பெருசா எதிர்பார்த்துனுக்கிறோம் இப்படி புசுக்குன்னு சொல்லிட்டீங்களே. பிரியமானவர்களே, தை பிறந்தா என்ன பிறக்கமா, இதே தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இந்த நம்பிக்கை இருக்கு. புது வருஷம் பிறந்தா என் வாழ்க்கையில எல்லாமே என்ன ஆயிடும், புது வழி பிறக்கும், புது ஆசீர்வாதம் உண்டாகும், புதிய காரியங்களை தோன்ற பண்ணுவாரு. நான் சொல்றேன், ஒரு வருஷம் பிறக்கிறதுனாலலாம் மாற்றம்லாம் வந்துடாது. பிரியமானவர்களே, வருஷம் 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 தான் பிறக்கும். நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாக்கட்டியாலும் சரி. இப்ப வருஷம் மட்டும் புதுசா இருக்கு, வாழ்க்கை பழசாகுது. இப்ப இதனால ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நாம் போறதுனால சபைக்கு என்ன பிரயோஜனம், ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம், பரலோகத்துக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப வருஷம் மட்டும் புதுசா இருக்கு, என் வாழ்க்கை பழசாகுதுனால அந்த புதிய வருஷம் எனக்கு என்னவா இருக்க போறது இல்ல. ஆனா புதிய வருஷம் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன தெரியுங்களா, இன்னைக்கு ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரே வருஷம் மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் புதுசா மாத்திடுங்க, என் பார்வையை புதுசா மாத்திடுங்க, என் எண்ணங்களை புதுசா மாத்திடுங்க, என் பேச்சை புதுசா மாத்திடுங்க, என் சுபாவங்களை புதுசா மாத்திடுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கான், எல்லாம் பழையகள்லாம் ஒழிந்து போல, நிறைய பேருக்குள்ள ஒளிஞ்சு நிக்குது. ஆமா, இங்க வந்த சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஐயா நான் ஒரு புழியா, ஆண்டவரே நான் ஒரு புழு, அது புழுவுது. கீழே போய் செருப்பு போடுற இடத்துல தெரியாம மறைச்சிட்டீங்கன்னா தெரியும், அவ்வளவு நேரம் புழுவா இருந்தது சீரும் பாம்பா மாறிடும். யாருக்கால மறிச்ச, நான் யார் தெரியுமா, உள்ள வந்தா புழு, வெளியே போனா சீரும் பாம்பு. நிறைய காரியம் ஒளிஞ்சு போல, உள்ள ஒளிஞ்சு நிக்குது. அதெல்லாம் ஆவியானவர் அழிக்கணுங்க. அதான் ஆவியானவர் சொல்ற, இதெல்லாம் விட்டுரு வானான்றாரு. ஒரு ஆபீஸ்ல புது மேனேஜர் வந்தாராம். உள்ள போனா சைன் வாங்கவே முடியல. அப்போ டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் பேசினாங்க, உள்ள போனா சைன் வாங்கவே முடியல, என்ன பண்ணலாம், ஒரு டசன் சாக்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். உடனே அவருக்கு ஒரு டசன் சாக்ஸ் வாங்கி கிஃப்டா கொடுத்தாங்க டிபார்ட்மெண்ட்ல. அடுத்த நாள் உள்ள போறாங்க, சைன் வாங்க முடியல, நாத்தம் பயங்கரமா அடிக்குது. ஏன்னா அவர் எந்த சாக்ஸை தான் போட்டுன்னு வர்றாரு. இன்னைக்கு ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரே புதிய வருஷத்துல நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் தூக்கி எறிய வேண்டிய பழைய சாக்ஸ் என்ன, பழைய சாக்ஸ் எல்லாம் தூக்கி எறிங்க, புது சாக்ஸை போடுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தரித்து கொள்ளுங்க. எதெல்லாம் விட்டுடு, எதெல்லாம் வேணான்றாரோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிடுங்க, நீங்க அகற்றி விட்டீங்கன்னா போதும். ஆவியானவரை துக்கப்படுத்தி அப்படியே நான் அப்படிதான் இருப்பேன், நான் என் பிடிவாதத்தை விட மாட்டேன், என் கௌரவத்தை விட மாட்டேன், நான் என்னுடைய இதை விட மாட்டேன். நான் சொல்றேன், உங்க கௌரவத்தை விட பிடிவாதத்தை விட ஆவியானவர் தாங்க ரொம்ப முக்கியம். ஆவியானவர் தான் ரொம்ப. ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போறதுனால எதுவும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போதில்லை. அப்ப ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரை நான் எதை விடணும், இந்த வருஷம் உங்களை துக்கப்படுத்தின காரியம் என்ன, பலமுறை நீங்க பேசியும் கூட நான் எதை விடாம பிடிச்சிட்டு இருக்கேன், அதை நம்ம கேட்கணும். பிரியமானவர்களே,
ஆவியானவரை துக்கப்படுத்த விடாது. 5வது, பரிசுத்த ஆவியை அவிழ்த்து போடுகிறவர்களை நியாயம் தீர்ப்பார். 1 தெசலோனிக்கர் 5:19 சொல்கிறது, ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். அவிழ்த்து போடாதீர்கள்னா என்னது அர்த்தம்? அணைச்சி போட்டுறாதீங்க. அப்படின்னா என்ன சொல்றாரு? ஆவியில நம்ம அனலா இருக்கணும். லவோதிக்கேயா சபை குளிர்ந்த நிலைமைக்கு வந்துச்சு. ஆவியானவர் சொல்றாரு, உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்றாரு. நீ அனலாம இருக்க மாட்ட. எப்படி இருக்க மாட்ட? ஆமா, 2ஆம் கட்ட நிலைமையில இருக்கிற. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதுமா? வேதம் சொல்லுகிறது, ஆவியில எப்படி இருங்க. சில பேர் சொல்லுங்க, ஐயா நான் சபையில ஆவியா அனலா தான் இருக்கேன். எந்த அனலாகிறீங்க? எந்த அக்கினியாகிறீங்க? ஒரு நாள் ஒரு மனைவி கேட்டாங்களாம், ஏங்க இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பெண்களை வேலைக்கு எடுக்கிறாங்க, ஏங்க இந்த ஃபயர் சர்வீஸ்ல இந்த தீயணைப்பு துறையில மட்டும் பெண்களை வேலைக்கு எடுக்கவே மாட்டாங்க? அப்ப கணவர் சொன்னாராம், அது ஒண்ணே இல்லம்மா, உங்களுக்கு நல்லா பத்த வைக்கத்தான் தெரியும், அணைக்க தெரியாதுன்னாராம். அதாவது இந்த மாதிரி அக்கினியா சபையில இருக்க கூடாது. பாஸ்டர் பத்தி என்ன ஒண்ணு கொளுத்தி போட்டுங்கன்னு, பாஸ்டர் குடும்பத்தை பத்தி என்ன ஒண்ணு கொளுத்தி போட்டுன்னு, சபையில யாராவது ஒருத்தரை பத்தி ஏதாவது போறதெல்லாம் கொளுத்தி போட்டுன்னு இந்த நாரதர் வெள்ளம் பண்ண கூடாது. இந்த மாதிரி அக்கினியா இருக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆவியில நம்ம எப்படி இருக்கணுமா? அக்கினியா இருக்கணுமா? எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தணிஞ்சு போயிடுச்சு, குளிர்ஞ்சு போயிடுச்சு, யோசித்து பாருங்க. உங்க ஜெப வாழ்க்கை அக்கினியா இருக்கா? வேத தியானம் அக்கினியா இருக்கா? ஊழியத்துல அக்கினியா இருக்கிறீங்களா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அக்கினியா இருக்கா? எதெல்லாம் உங்க வாழ்க்கையில செத்து போயிருக்கு? நீங்க ஆவியானவர் பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரை மறுபடியும் என் வாழ்க்கையில இதெல்லாம் உயிர்ப்பீங்க, மறுபடியும் என்ன அனலா மாற்றுங்க, மறுபடியும் என்ன அக்கினியா மாற்றுங்க. ஒருவேளை குளிர்ந்த நிலைமையில இருந்தா நீங்க அனலாய் மாறுவதற்கு வழி இருக்கு. பாருங்க, சில ஈரக்கட்டைகள் நீங்க என்னதான் கொளுத்தினாலும் அது எரியாது. ஆனா அந்த ஈரக்கட்டையை எரிய வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன தெரியுங்களா? எரியிற கட்டையில அந்த ஈரக்கட்டையை தூக்கி போட்டீங்கன்னா இந்த ஈரக்கட்டையை எரியிற கட்டையோடு கூட சேர்ந்து, அப்போ யாரெல்லாம் சபையில அக்கினியா இருக்காங்களோ அவங்களோட ஒரு ஐக்கியத்தை வச்சுங்க, அவங்களோட ஒரு ஃபெலோஷிப் வச்சுங்க. நீங்களும் எப்படி மாறிடுவீங்க தெரியுங்களா? அக்கினியா மாறிடுவீங்க. விசுவாசமா பேசுறவங்களோட நீங்க பழகினீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் வரும். பரிசுத்தமா இருக்கிறவங்களோட பழகினீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தம் வரும். ஊழிய வாஞ்சியோடு உள்ளவர்களோடு நீங்க பழகினீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ஊழிய அக்கினி வரும். எதெல்லாம் இன்னைக்கு தனிந்து போய் குளிர்ந்த நிலைமையில இருக்கிறது, நீங்க ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, என்னை அக்கினியா மாற்றிடுங்கப்பா. யோவான் சாணனே 6 மாசம் தான் ஊழியம் செஞ்சான். அவன் சரித்திரத்தை வாசிச்சா 6 மாசம் ஊழியம் செஞ்சாலும் வேதம் சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு நாள் வாழ போறோம் தெரியல. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நம்ம அக்கினியா எரியணுங்க. சுடர்களை பிடித்துக்கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு கர்த்தருக்காக நம்ம அக்கினியா இருக்கணுங்க. குளிர்ந்த நிலைமை வேணாம். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோமா? கடைசியா நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். எல்லாம் கண்களை மூடுங்க. நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில கொடுக்க போகிறேன். கர்த்தர் என்ன அக்கினியா மாற்றுங்கப்பா. என் விசுவாச வாழ்க்கை செத்து போயிருக்குன்னா ஆண்டவரே மறுபடியும் உயிர்ப்பீங்க. என் ஜெப வாழ்க்கை செத்து போயிருக்குன்னா மறுபடியும் உயிர்ப்பீங்க. என் பரிசுத்த வாழ்க்கை செத்து போயிருக்குன்னா மறுபடியும் உயிர்ப்பீங்க. நான் எதுலெல்லாம் ஒரு குளிர்ந்த நிலைமையில இருக்கேன், ஒரு காலத்துல நல்ல ஊழியம் செஞ்சேன், நல்ல அக்கினியா இருந்தேன், இன்னைக்கு நான் குளிர்ந்த நிலைமையில இருக்கிறேன்னா ஆவியானவரே ஒரு தீய பத்த வைங்க. ஆவியானவரே என்னை அனல் மூட்டுங்க. ஆவியானவரே ஒரு பரலோக அக்கினி என்னை பற்றி பிடிக்கட்டும். ஆவியானவரே இன்றைக்கு இருதயம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்ட்டு கொழுந்து விட்டு எரியட்டும். அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்களோட நீங்க பேசின போது அவங்க இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணினு, ஆண்டவரே எப்போதும் கேட்கவே போல இதுவும் ஒரு செய்தி, அப்படி நாங்க போக கூடாதுப்பா. இந்த செய்தி எங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணணும்பா. இந்த செய்தி எங்களுக்குள்ள அக்கினியை மூட்டணுமாப்பா. இந்த செய்தி எங்களை அக்கினியாய் மாற்றணுமாப்பா. ஆண்டவரே ஒரு அக்கினி எங்களை பற்றி பிடிப்பதாக ராஜா. ஆவியானவரே நீங்க அசைவாடுங்க. என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்பத்துல அப்பா நீங்க அசைவாடணும்பா. உங்க அசைவாடுதல் எனக்கு வேணும்பா. நீங்க அசைவாடுனாதான் அந்த ஒழுங்கின்மை மாறும், வெறுமை மாறும், இருள் மாறும். ஆவியானவரே எனக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள், அந்தகாரத்தின் கிரியைகள், இருளின் வல்லமைகள், கண்ணுக்கு தெரியாத வல்லமைகள், பாதாளத்தின் வல்லமைகள், இயேசுவின் நாமத்தினால அந்த வல்லமைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக ராஜா. அந்த வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக ராஜா. ஆவியானவர் எனக்காக யுத்தம் பண்ணுங்க. ஆவியானவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீர் அப்பா. உங்களை நாங்க துக்கப்படுத்த கூடாதுப்பா. இந்த வருஷம் எதுலெல்லாம் துக்கப்படுத்தினேன், எதுலெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினேன், எதுலெல்லாம் ஆண்டவரே உங்களை நான் மன கஷ்டப்படுத்தினேன், ஆண்டவரே நான் உங்களை எதுலெல்லாம் வசனப்படுத்தினேன், மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா.
ஒரு வருஷம் சபைக்கு அந்த பல செய்திகளை கேட்டு எந்த பகுதியிலெல்லாம் நான் மாறாம தொடர்ந்து உங்களை துக்கப்படுத்தின ஆவியானவரே, இன்றைக்கு ஒரு மாற்றம் வரட்டும், இன்றைக்கு ஒரு மறுரூபம் வரட்டும், இன்றைக்கு ஒரு உயிர்மீச்சு வரட்டும். ஆண்டவரை செத்து போயிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பித்து ஒரு அனலை எனக்குள்ளாய் பற்ற வைத்து என்னை அக்கினியாய் மாற்றிடுங்கப்பா, என்னை அக்கினியாய் மாற்றிடுங்கப்பா, என்னை அக்கினியாய் மாற்றிடுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு உன்னதத்தின் அக்கினி, ஒரு பரலோக அக்கினி இன்றைக்கு என்னை பற்றி பிடிப்பதாக ராஜா, இன்றைக்கு என்னை பற்றி பிடிப்பதாக தொடர்ந்து கத்தருக்காய் ஓடும்படி எதெல்லாம் தடையா இருக்கிறதோ சுட்டரிப்பின் ஆவியானவரே, வேண்டாத பாவ பலவீனங்களை சுட்டரித்து போடுங்க, வேண்டாத சுபாவங்களை ஆவியானவரே நீ சுட்டரித்து போட்டு என்னை சுத்த பொன்னாக மாற்றுங்கப்பா, என்னை சுத்த பொன்னாக மாற்றுங்கப்பா, ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுங்கப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழியணும்பா, பிரசன்னத்தினால, பரிசுத்தத்தினால, ஜெப ஆவியினால, வசனத்தினால என் பாத்திரம் நிரம்பணும்பா. என் பாத்திரத்தில் காணப்படுகிற தவிலாத கோபங்கள், தவிலாத கசப்புகள், தவிலாத சுபாவங்கள், தவிலாத காரியங்களை நீங்க எடுத்து போடுங்க. என் பாத்திரம் நிரம்புவதற்கு அது தடையாய் இருக்குமானால் என் பாத்திரத்தை சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே, வருஷம் மட்டும் இல்லை ராஜா, என் வாழ்க்கையும் புதுசா மாத்துங்கப்பா. ஆண்டவரே, வருஷம் மட்டும் இல்லப்பா, என் வாழ்க்கை புதுசா மாறினா எனக்கான புதிய வழிகள் திறக்கும்பா, புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும்பா, புதிய ஆண்டவரே வெளிப்பாடுகள் உண்டாகும்பா, புதிய தரிசனங்கள் பறக்கும்பா, புதிய ஆசீர்வாத இணைப்புகள் உண்டாகும். ஆண்டவரே, ஆண்டவரே, வருஷம் மட்டும் இல்லப்பா, என் வாழ்க்கை புதுசா மாறட்டும், பழையவைகள்லாம் ஒளிந்து போகட்டும். ஆவியானவரே, இந்த முதல் நாள்ல ஒரு மாற்றம் எனக்குள்ள வரட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த உபவாச கூட்டத்தின் இந்த முதல் நாள்ல எனக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும்பா. நான் வெறுமையா போகக்கூடாதுப்பா, வந்த மாதிரியே போகக்கூடாதுப்பா. என் வழிகள் மாற்றப்படட்டும், என் சுபாவங்கள் மாற்றப்படட்டும், என் கிரியைகள் மாற்றப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, நீங்க பலமாய் கிரியை செய்யுங்க ஆவியானவரே. நாங்க சின்ன கூட்டமா இருக்கலாம், ஆனா எங்களோடு பேசி இருக்கீங்கப்பா, எங்களோடு இடைப்பட்டு இருக்கீங்கப்பா. யார் வந்தாலும் வரலனாலும் ஆவியானவரே நீங்க எங்க மத்தியில இருந்தீங்கப்பா, அசைவாடுனீங்கப்பா. என்னோடு இந்த செய்தி எனக்கு தான், வராதவங்களை குறிச்சு தயவு செய்து யாரும் யோசிக்காதீங்க. ஆனா ஒண்ணு யோசிங்க, ஆண்டவரே இந்த செய்தி எனக்கு தான்ப்பா, எனக்காக தான் நீங்க பேசுனீங்கப்பா. அப்படி நினைச்சாதான் இது நமக்குள்ள வேலை பார்க்கும், இது நல்ல விளைபலன்களை உண்டாக்கும். அப்பா, உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மற்ற 6 நாட்களும் மகிமையா நடத்துங்க, இன்னும் அநேகரை கொண்டு வாங்க. இந்த 7 நாள் சபைக்கு ஒரு சுத்திகரிப்பா இருக்கட்டும், சபைக்கு ஆசீர்வாதத்துடைய வழிகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த 7 நாட்கள் கூட்டமும் ஆண்டவரே சபையினுடைய காரியங்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும், சபையுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க, அடுத்த ஆண்டவரே பரிமாணத்துக்குள்ளாய் கடந்து போகட்டும் அப்பா. இந்த 7 நாட்கள் இந்த வருஷத்துல சபைக்கு ஒரு முக்கியமான நாட்களா இருக்கட்டும் ஆண்டவரே, மறக்க முடியாத நாட்களா இருக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தப்பட எங்களுக்கான அற்புதத்துக்கான கதவுகள் திறந்து கொண்டே இருக்க போகிறதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான தாசனையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லா கைகளை உயர்த்தி அவருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டு வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆள தினத்தில் அநேகர் வந்து ஜெபத்தில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவில் ஏறப்பட்ட நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பசுநாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. God bless you, God bless you.
இருந்து சாப்பிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.